வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். கெரியர், பணி செய்யக்கூடிய அமைப்பு, பணிக்காலங்கள். இந்த கெரியருக்கு எல்லாரும் 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சர்வீஸ் ஓரியன்டான கெரியருக்கு 6ஆம் பாவம்னா முறை கெரியரை உருவாக்குவாங்க. அவங்கள அதுலயும் போய் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அதுக்கெல்லாம் 10ஆம் பாவம். ஆனா என்னைய கேட்டா நான் பொதுவாவே சொல்லுவேன், 10ஆம் பாவ சம்பந்தப்பட்ட தொழில் ஒருவருக்கு அமையுமே ஆனால், அது வேலையாக இருந்தாலும் சரி, சுய தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த செல்ஃப் என்டர்பிரனர்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 10ஆம் பாவத்தின் ஒருவருடைய லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தின் அடிப்படையில், அந்த கோளின் அடிப்படையில், அந்த ராசியின் குணத்தின் அடிப்படையில் தொழில் அமையுமானால் வாழ்நாள் முழுவதும் அதில் அவர் திருப்தியுடன் வாழ்வார். அதுக்காக ஏற்ற இறக்கத்தை பத்தி எல்லாம் பேசல, நஷ்ட கஷ்டத்தை பத்தி எல்லாம் பேசல. அது பாவ செயல். அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை தனக்கு 10ஆம் பாவ தொழில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உதாரணமா என்னையவே எடுத்துக்கலாம். நான் தனுசு லக்னம், எனக்கு 10 கூடியவன் புதன். நான் ஜோதிட பேராசிரியராகவும் ஆனேன். முதல் தமிழகத்தின் தனித்தொரு பேராசிரியரா நானே உருவானேன். அஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு திறந்து, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஜோதிட துறையை விட்டுட்டு எங்கேயுமே போகல. அழகாக அந்த பணியில கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகள் அதிலேயே வாழ்ந்தாச்சு. ஒரு மன திருப்தியுடன் இருக்கிறோம். 10ஆம் பாவம் மிக முக்கியமானது. நன்றிங்க.